ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விநாயகர் சிலைகள் உருவாகும் விதம் டே 2 பார்க்கலாம் வாங்க. அவங்களால் செய்யப்பட்ட சின்ன சின்ன சிலைகளை இன்றைக்கி விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. பெரிய சிலைகள் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன சிலைகளையும் செஞ்சு வடிவமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அறந்தாங்கில் களிமண்ணால் ஆன பொருட்களை செய்யக்கூடிய பகுதியை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் சிலை செய்யறதில் ரொம்ப ஈடுபாட்டோட வேலை செய்வாங்க. டே 2ல் பார்த்தீங்கன்னா வண்ணம் தீட்டிக்கிட்டு இருந்தாங்க செஞ்ச சிலைங்களுக்கு. மூன்று மாதங்களுக்கு முன்னாடியோ இல்லை 5 மாதங்களுக்கு முன்னாடியோ இந்த சிலைகள் ஆர்டர் கொடுக்கப்படும். சிலைகள் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் சிலைகள் செய்து வண்ணம் தீட்டப்பட்டு விற்பனைக்காக உள்ள சிலைகள் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள் பூஜை போடப்பட்டு அந்த சிலைகளானது அந்தந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். சிலை வடிவமைக்கும் பணிகள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சிலை வடிவமைத்து வண்ணம் தீட்டி விற்பனை செய்யும் நாள் வரை இரவு பகல் பாராமல் தங்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிலையை தவிர குதிரை, நேர்த்திக்கடன் பொம்மைகள்லாம் செய்வாங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா சூளையில் வச்சு எரித்து பதப்படுத்தி அதை பாதுகாப்பாக வச்சுருக்க முடியும். ஆனால் இந்த விநாயகர் சிலை நம்ம கடலில் கரைக்கிறதுனால இதை எரித்து பதப்படுத்த மாட்டாங்க. களிமண்ணால் செஞ்சு வண்ணம் தீட்டி அதை விற்பனைக்கு கொண்டு வருவாங்க. அப்படி களிமண்ணால் செஞ்சு வண்ணம் தீட்டும் பொழுது மழை இல்லாத நாட்களில் மட்டும்தான் இந்த சிலைகளை நல்ல விதமாக நாங்கள் வடிவமைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி மலைகள் இல்லாத அந்த நாட்களில் சிலை செஞ்சு வடிவமைச்சு அதை வண்ணம் தீட்டப்பட்ட சிலைகள் அனைத்தும் பாதுகாப்பாக ஒரு இடத்தில் வைத்து அதை விற்பனைக்கு செய்யும் வரை அது பாதுகாக்கப்படுகிறது. இந்த சிலைகள் இங்கே விநாயகர் சிலை செய்யும் காலங்கள் பார்த்திங்கன்னா பருவமழை காலங்கள் தான். அப்படிப்பட்ட பருவமழை காலங்களில் கூட இவங்க அழகாக அதை வடிவமைச்சு வண்ணம் தீட்டி மிக சிரமத்திற்கு இடையில் தான் இந்த சிலைகள் அனைத்தும் வடிவமைக்கப்படுகிறது. அப்படி செய்யப்பட்ட சிலைகளை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆர்டர் கொடுத்தவங்க எடுத்துகிட்டு போகிற வரையும் அவங்க பாதுகாப்பாக அந்த சிலைகளை வச்சுருக்கணும். விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாளோ இல்லை ஆர்டர் கொடுத்தவங்க எப்போ வேணுமோ அப்போ அந்த சிலைகள் வாங்கிட்டு போயிடுவாங்க.
சிலை செய்ய கொடுத்தவங்க வாங்கிட்டு போகிற நாள் அன்னைக்கு இங்கே ஒரு சிலைகளுக்கு மட்டுமில்லாமல் அங்கே உள்ள ஒவ்வொரு சிலைகளுக்கும் பூஜை செய்யப்பட்டு அறந்தாங்கிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் இந்த சிலைகள் அனுப்பி வைக்கப்படுகிறது. Day 3 வீடியோ அப்லோட் செய்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.